யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். தருமபுரியிலிருந்து உங்கள் ஜெகன். இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணுறது அப்படின்றத இன்னைக்கு வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். ஒரு ப்ளவுஸ் வந்து கிராஸ் கட்டிங் போட்டு கட் பண்ணுறதுக்கு முன்னே நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. பிகினர்ஸாக இருந்தால் கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் கிளாத்து. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கரைப்பகுதி, இந்த பக்கம் மடிஞ்சிருக்கு. இப்படி தான் நமக்கு வந்து ப்ளவுஸ் வந்து வரும். இப்போது இந்த கரைப்பகுதி பார்த்திங்கன்னா நேராக இருக்குது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நேர் பீஸ். இப்படி தான் நம்ம வந்து ப்ளவுஸோட உயரம் இப்படி தான் வந்து நம்ம வந்து கட் பண்ணுவோம். ப்ளவுஸோட உயரம் வந்து இப்படி தான் கட் பண்ணுவோம். இப்படி கட் பண்ணால், இப்படி வச்சு கட் பண்ணால் இது வந்து நேர் பீஸ். எப்பயுமே வந்து ப்ளவுஸை இப்படி போட்டு யாரும் வந்து கட் பண்ண மாட்டாங்க. இது வந்து குறுக்கு பீஸ். குறுக்கு பீஸ் வந்து எப்பயும் உயரத்தில் வந்து வைக்க மாட்டாங்க. இந்த நேர் பீஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா உயரத்தில் வந்து வச்சு கட் பண்ணுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கரைப்பகுதியில் இறக்கம் வரணும். ஷர்ட்டாக இருந்தாலும் சரி, பேண்ட்டாக இருந்தாலும் சரி, ப்ளவுஸாக இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த உயரம் வந்து பார்த்திங்கன்னா நேர் பீஸ். அதாவது இந்த கரை எப்படி இருக்குதோ அந்த லென்த்தில் தான் வந்து நம்ம வந்து கட் பண்ணணும். அப்படி கட் பண்ணால் அது வந்து பார்த்திங்கன்னா நேர் கட்டிங். அடுத்து கிராஸ் கட்டிங்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ப்ளவுஸுக்கு வந்து நேர் கட்டிங்னா இந்த கரை எப்படி இருக்குதோ அந்த லென்த்தில் வந்து உயரம் வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நேர் கட்டிங். அது எல்லாருக்குமே தெரியும். இப்போ கிராஸ் கட்டிங்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற பீஸ் வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் பீஸ். இது வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் கட்டிங். இது பார்த்திங்கன்னா ஜங்கம். இந்த லென்த்து வந்து ஜங்கம். இந்த லென்த்து வந்து இப்படி இழுக்கும்போது ஜங்குச்சுன்னா அது வந்து கிராஸ் கட்டிங். நேர் கட்டிங் வந்து இந்த மாதிரி வந்து ஜங்காது. ஏன்னா இது நேர் பீஸ்னால் இதுவும் நேர் பீஸ் தான், ஆனால் இது குறுக்கு பீஸ். ஆனால் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஜங்காது, இதுவும் வந்து ஜங்காது. ஆனால் கிராஸ் நம்ம போடும்போது கண்டிப்பாக வந்து ஜங்கும். இந்த வந்து துணி எக்ஸ்டன் ஆகிறதுக்காக தான் நம்ம வந்து கிராஸ் கட்டிங்கை நம்ம வந்து போடுறோம். இந்த லூஸ் கப் லூஸ் வந்து உங்களுக்கு அதிகம் கிடைக்கும். செஸ்ட் லூஸும் வந்து உங்களுக்கு அதிகம் கிடைக்கும் இந்த மாதிரி கிராஸ் போடும்போது. அதனால் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நிறைய பேர் வந்து கிராஸ் கட்டிங் வந்து போடுவாங்க. இந்த கிராஸ் கட்டிங் எப்படி போடுறது அப்படின்றது நிறைய பேருக்கு ப்ராப்ளமாகவே இருக்குது. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிராஸ் கட்டிங் வந்து எப்படி போட்டு கட் பண்ணணும் அப்படின்றத சுலபமாக வந்து சொல்லித்தரேன். ஒரு கோடு ஒன்று போட்டுக்கலாம். இதுதான் பார்த்திங்கன்னா நேர் பீஸ். இப்போது இதில் நம்ம கிராஸ் எப்படி கட் பண்ணணும்னா நம்ம வந்து பெருக்கல் குறி போடுவோம் இல்லைங்களா, இந்த மாதிரி பெருக்கல் குறி போடுவோம். இதே தான் இது வந்து நேர் பீஸு. இப்படி நம்ம கோடு போட்டிருக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி பெருக்கல் குறி போடணும். இப்போ போட்டுக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் மார்க் போட்டது சரியாக தெரியல. இதையே வந்து பார்த்திங்கன்னா கீழ்ப்பக்கம் இருக்கக்கூடிய கிளாத்தில் வந்து போட்டிருக்கிறோம் பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா இது நேர் பீஸு. இதுலேயே நம்ம வந்து ஒரு பெருக்கல் குறி போடுறோன்னு வச்சுங்களேன். இந்த மாதிரி போட்டுட்டு இப்போது இந்த கோட்டில் இந்த இறக்கத்தை நேராக வச்சு நாம் வந்து இந்த ப்ளவுஸோட இறக்கத்தில் இந்த நேராக வச்சு கட் பண்ணால் நமக்கு நேர் கட்டிங். இதையே வந்து பாருங்கள், இந்த கோட்டில் இப்படி நேர் பண்ணி வச்சுங்கன்னா பாருங்கள், இந்த கோட்டில் கரெக்டாக மடிக்கிறேன் தெரியுதுங்களா. இப்படி வச்சு நாம் வந்து மார்க் பண்ணி கட் பண்ணாங்கன்னா அது வந்து நமக்கு கிராஸ் கட்டிங். நீங்கள் இந்த கோட்டில் வேணாலும் வச்சுக்கலாம், இல்லைன்னா இந்த கோட்டில் வேணாலும் வச்சுக்கலாம். ஆனால் எப்படி வச்சிங்கனாலும் லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சு கட் பண்ணணும். அதுதான் இதில் ஒரே ஒரு மெத்தடு. நீங்கள் இது வந்து நேர் பீஸு. இந்த நேர் பீஸில் இந்த மாதிரி ஒரு பெருக்கல் குறி போட்டு நீங்கள் இதில் நேர் பண்ணாலும் சரி, இல்லை இதில் நேர் பண்ணாலும் சரி, எப்படி வந்து நீங்கள் வச்சிங்கனாலும் கிராஸ் கட்டிங் கரெக்டாக வந்து வரும். இப்போது இந்த மார்க்கில் நான் வச்சு வரைஞ்சி காட்டுறேன் பாருங்கள்.
பார்த்தீங்கன்னா இதுதான் நமக்கு கிராஸ் கட்டிங் மெத்தேடு. தெளிவாக புரியணுன்றதுக்காக தான் இந்த வரைபடம் வந்து உங்களுக்கு வரைஞ்சி காட்டுறேன். நேராக இருக்கக்கூடிய பீஸில் ஒரு பெருக்கல் குறி ஒன்று நம்ம போட்டு அதை நம்ம சென்ட்ரு பண்ணி ப்ளவுஸ் வந்து கட் பண்ணும்போது நமக்கு வந்து கிராஸ் பீஸ் வரும். இது எப்படி கிராஸ்ன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் நேரு, இதுவும் நேரு. இது நமக்கு கரைப்பகுதி வரக்கூடிய நேரு, இது ப்ளவுஸில் குறுக்க வரக்கூடிய நேரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 2 கிராஸ் வந்து போட்டிருக்கிறோம். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிராஸில் நமக்கு செஸ்ட் அளவு உக்காருது, இந்த கிராஸில் நமக்கு செஸ்ட் அளவு உக்காருது. அப்போ பார்த்தீங்கன்னா இது நமக்கு இழுக்கும்போது ஜங்கும். சரிங்களா? பாருங்கள், இந்த ப்ளவுஸ்லேயும் அதேமாரி தான் ஜங்குது பாருங்கள். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நேர் எப்படி இருக்குன்னா காட்டுறேன் பாருங்கள். இந்த பீஸில் உங்களுக்கு கோடு பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ளவுஸோட மடிப்பு பாருங்கள், இதுதான் நேரு. இதில் வந்து இதுதான் வந்து நேரு. சரிங்களா? இந்த ப்ளவுஸில் வந்து இதுதான் வந்து நேரு. ஆனால் நம்ம இதை வந்து கிராஸில் வந்து கட் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் இப்படி போட்டும் கட் பண்ணலாம், இல்லைன்னா இந்த பக்கம் மார்க் வச்சும் நம்ம வந்து இதை நேர் பண்ணியும் நம்ம வந்து கட் பண்ணலாம். எப்படி வேணாலும் போடலாம். இந்த கோட்டில் நீங்கள் எப்படி வேணாலும் இந்த ப்ளவுஸ் வந்து நமக்கு எப்படி வந்து துணி வந்து வருதோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்படி வைக்கலாம், இல்லை இப்படி திருப்பியும் நீங்கள் வைக்கலாம். அதேமாதிரி இதுலேயும் பார்த்தீங்கன்னா இப்படியும் வைக்கலாம், இப்படி திருப்பி வைக்கலாம். நீங்கள் எப்படி வச்சிங்கனாலும் இந்த செஸ்ட் அளவு வந்து நமக்கு கிராஸில் வரும். இந்த செஸ்ட் அளவு கிராஸில் வரும். இந்த செஸ்ட் அளவு மட்டும் நமக்கு கிராஸில் வந்துச்சுன்னா அதுதான் வந்து கிராஸ் கட்டிங். இப்போ நேர் கட்டிங் மட்டும் பொறுத்த வரைக்கும் கரை எப்படி இருக்குதோ அந்த லென்த்தில் மட்டும்தான் நேர் கட்டிங் வந்து பண்ணணும். கிராஸ் கட்டிங் வந்து செஸ்ட் அளவு வந்து நமக்கு கிராஸ் வரணும், அவ்வளோதான். அந்த செஸ்ட் அளவு நமக்கு வந்து கிராஸ் வருதுன்னா நம்ம எந்த பக்கம் வேணாலும் இந்த 4 கோட்டில் எந்த பக்கம் வேணாலும் நம்ம வந்து நேர் பண்ணி நம்ம வந்து துணி இருக்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ எதுக்காக நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன்னா, வாட்ஸ்அப்பில் ஒரு மேடம் வந்து கேட்டிருந்தாங்க, கிராஸ் கட்டிங் பற்றி கொஞ்சம் தெளிவாக வந்து சொல்லுங்கள், எங்களுக்கு வந்து கிராஸ் கட்டிங் வந்து சரியாக வந்து வெட்ட தெரியல, எப்படி கிராஸ் போடுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அவர்களுக்காக தான் இந்த வீடியோவை நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் கண்டிப்பாக ஒரு கிராஸ் கட்டிங்னா எப்படி போட்டு மார்க் பண்ணி கட் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு பயனுள்ள வீடியோவாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் மை ஃபேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.